உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு முக்கியமான சுவையான டாபிக். எப்போதும் சொல்கிறது தான், அவங்க நேரத்துக்கு நன்றி, அவங்க நேரம் வீண் போகாமல் பார்த்து கொள்கிறேன். தமிழக அரசியல், தேசிய அரசியல், கல யதார்த்தங்கள், 2024 தேர்தல் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ள செய்திகளை தினமும் அளிக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஸ் ஆயிடுவாரா அப்படிங்கிறதான் என்னுடைய தலைப்பு. இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100 அல்லது 120 நாட்கள் உள்ளன அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல்களிலே தமிழக பாஜக எப்படி வாக்குகளை பெறும், எப்படி கூட்டணிகளை அமைக்கும் என்பது சிறிது காலமாகவே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக என்ற ஒரு பெரிய கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று முடிவான பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலையை பொறுத்தவரை, அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே, அதாவது அவர் தமிழக பாஜக தலைவராக வந்த நாளிலிருந்தே, இன்னும் சொல்லப்போனால் அரசியலுக்கு வந்த நாளிலிருந்தே கடும் எதிர்ப்புகளை தமிழ்நாட்டிலே சந்தித்து வந்திருக்கும் ஒரு அரசியல்வாதியாக அவர் மாறி இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவு பத்திரிகைகள், அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஈகோ சிஸ்டம் அப்படிவாங்க, அவர்களெல்லாம் அண்ணாமலையின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்திருக்கின்றனர். அந்த தாக்குதல்கள் அரசியல் ரீதியான தாக்குதல்களால் மட்டுமல்லாமல் தனிமனித தாக்குதல்களாக கூட மாறி பல சமயம் அந்த தாக்குதல்கள் நடைபெற்றன அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கியமான காரணம் இங்குள்ள ஸ்டேட்டஸ் கோ, அதாவது இங்கு இவ்வளவு நாளாக நடந்து வந்த திராவிட அரசியலை மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு இளம் தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு உணர்வு உறுதியாக திராவிட கட்சிகளுக்கு இருப்பதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக ஆரம்பத்தில் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருந்த பொழுது அண்ணாமலை பொறுத்தவரை அவர் திமுகவை பெரிய அளவில் குறிவைத்து அரசியல் செய்தார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் தான் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு காணொலியை வெளியிட்டார், ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள்லாம் ஊழல் மூலமாக எவ்வளவு பணம் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பினார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு முன்னால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்த பொழுது அவர் பேசியதாக வெளிவந்த ஒரு ஆடியோ, ஒரு பேச்சொலி நாடா அதை வெளியிட்டு பிடிஆருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது பாஜகவிலே அண்ணாமலையுடைய தரப்பு என்று சொல்லுபவர்கள் இருக்குத்தான் செய்கிறார்கள். அதன் பிறகு பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் பதவியிலிருந்து ஐடி துறைக்கு மாற்றப்பட்டார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸாக இருந்ததிலிருந்து அவர் கிட்டத்தட்ட பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஆக இங்குள்ள திமுகவினரும் திராவிட கட்சிகளும் எவ்வளவு அண்ணாமலையை பரிகாசம் செய்தாலும் உண்மையிலே ஆன் த கிரவுண்ட் அரசியல் செய்யும் விதத்திலே அவர் ஒரு ஹி ஹஸ் மேட் அ மார்க் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு புறம் இப்படி எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ், அதாவது கட்சிக்கு வெளியே, குறிப்பாக எதிர்கட்சிகள் பத்திரிகைகளுடைய சேலஞ்சஸை அவர் தொடர்ந்து அவர்கள் அளித்த சவால்களை சந்தித்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால் கட்சிக்கு உள்ளேயே இருந்தது அப்படிங்கிற எதுவுமே சந்தேகம் இல்லை. கட்சியில் ஓல்டு கார்டுன்னு சொல்லுவாங்க, பழைய தலைவர்கள், குறிப்பாக அதிமுக ஆதரவு நிலை எடுத்து அரசியல் செய்து வந்திருக்கும் பல மூத்த தலைவர்கள், இவர்களெல்லாம் கூட அண்ணாமலை இங்கே வெற்றி பெறக்கூடாது, அண்ணாமலை எப்படியாவது மாறிவிட வேண்டும், அவரை மாற்றிவிட வேண்டும் என்பதற்கு பல பிரம்ம பிரயத்தனங்களை செய்தார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரும் அறிந்த ஒன்று. இதில் பலர் இப்போது பதவிகள் கொடுக்கப்பட்டு வேறு மாநிலத்துக்கு சென்று விட்டனர்கள், ஆளுநர்களாக பலர் ஒதுக்கப்பட்டு விட்டனர் அல்லது ஓரங்கட்டுப்பட்டனர். பாக்கியுள்ளவர்கள் அண்ணாமலை ஆதரவு நிலை எடுத்து விட்டனர் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆக கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சவால்களை வெற்றிகரமாக அண்ணாமலை சமாளித்து விட்டார் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஐயப்பாடு கிடையாது. இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு கடமை எலெக்ஷன் தான். 2024 பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி பாஜக செயல்பட போகிறது, எப்படி ஓட்டுக்களை பெறப்போகிறது, குறிப்பாக ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று ரீதியாக கடந்த கால வருடங்களிலே எப்போதுமே ஒரு நோட்டா கட்சி என்று பரிகாசம் செய்யப்படுகின்ற நிலைக்கு தான் தமிழக பாஜக இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது.
பல சந்தர்ப்பங்களிலே வந்து பல இடங்களிலே வந்து இவர்கள் வாக்குகளை பெற்ற பொழுது அது வந்து நோட்டாவுக்கு கீழே இருந்ததுனால் வந்து இது ஒரு நோட்டா கட்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் ஆகிவிட்டது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஆக அண்ணாமலையை பொறுத்தவரை முதல் கடமை வந்து ஒரு நோட்டா கட்சி அல்ல, மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதை நிரூபித்தால்தான் அவர் வந்து பாஸ் ஆனார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஜனநாயகத்தை பொறுத்தவரை, தேர்தல் ஜனநாயகத்தை பொறுத்தவரை, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் உள்ள ஜனநாயக நாடுகளிலே ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது என்ன ஆனாலும் வந்து தேர்தல் வெற்றி அப்படிங்கிற ஒரே ஒரு யாட்ஸ்டிக் தான், ஒரே ஒரு மெஷர் தான். அது வந்து தேர்தல் வெற்றியாக இருக்கலாம், அல்லது தேர்தலில் வாக்கு வங்கியுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், வாக்கு சதவிகிதத்தோட வளர்ச்சியாக இருக்கலாம். எவ்வளவு சதவிகிதம் மக்கள் ஆதரித்தார்கள் இதுவரை, இப்பொழுது எவ்வளவு பேர் ஆதரிக்கிறார்கள், எதிர்காலத்தில் இந்த வாக்கு வங்கி எப்படி வளரும், இதுதான் வந்து ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் வந்து அந்த கட்சிக்கு முக்கியமான ஒரு வெற்றியினுடைய நிர்ணயம் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்தமான சந்தேகம் கிடையாது. அந்த விதத்திலே அண்ணாமலையுடைய மிகப்பெரிய சவால் வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக சந்தித்த இன்னொரு பிரச்சனை வந்து இங்கே வந்து ஒரு பாஜகவுடைய வலதுசாரி அரசியல் அல்லது ஹிந்துத்துவா சம்பந்தப்பட்ட அரசியல் வந்து இங்கே எடுபடாது அப்படிங்கிறது வந்து காலம் இதுவரை நிரூபித்து வந்ததாகத்தான் திராவிட கட்சிகள் எடுத்து சொல்லி வந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே பாஜகவுடைய கூட்டணி வைத்ததற்கு கூட தயாராக இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நாளாக வந்து அதிமுக மட்டுமே வந்து பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொள்ள தயாராக இருந்தது. சமீப காலத்திலே வந்து அதனால் அரசியல் லாபங்கள் இனி இல்லை என்று முடிவெடுத்த அதிமுகவினரும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இனி வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டியிடுவோம், அல்லது நாங்கள் ஒரு புதிய கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியின் மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் கூட்டணி விட்டு வெளியேறினார்கள். உண்மையிலேயே வந்து அதிமுக விலகியதற்கான ஒரு மிக மிக முக்கிய காரணம் வந்து மேற்கு தமிழ்நாடு, அதாவது கொங்கு என்று சொல்லப்படுகிற பகுதிகளிலே வந்து வாக்கு வங்கிகளை பெரிய அளவிலே வந்து அதிமுக பாஜகவுக்கு இழப்பது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். இதனை பலமுறை பார்த்திருக்கிறோம். அண்ணாமலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சமுதாய பின்னணியிலிருந்து வருபவர்கள். அதனால் வந்து அங்குள்ள வாக்குகள், அந்த மேற்கு தமிழ்நாட்டிலே உள்ள வாக்குகள் வந்து இந்த இரு தலைவர்களுக்கு இடையே பிரிவதற்கான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்றும், குறிப்பாக வந்து இனிவரும் காலங்களில் வந்து அதிமுகவிலிருந்து பலர் இந்த பாஜகவுக்கு மாறி வாக்களிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்ட காரணத்தினாலே அது ஒரு முக்கியமான காரணமாக வைத்துக்கொண்டு தான் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியது அப்படின்னு பலரும் அறிவார்கள். ஆக இதோடு சேர்ந்து வந்து இங்கே வந்து எண்மண் மக்கள் யாத்திரையை வந்து அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த யாத்திரை வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஒரு ஸ்டேஜ் வந்து விட்டது. இப்பொழுது வட தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கும் அந்த யாத்திரை வந்து இன்னும் சில வாரங்களிலே வந்து சென்னையில் முடிந்து அந்த முடிவு விழாவில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கு கொள்வார் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வெளியாக இருக்கிறது. இதற்கு வந்து இந்த யாத்திரைக்கு வந்து பெருமளவிலே ஆதரவு, பெருமளவிலே கூட்டம் சென்றுவிடலாம் அண்ணாமலைக்கு வந்தது அப்படிங்கிறது அவங்க கட்சி வெளியிட்ட காணொளிகளுமே புகைப்படங்களுமே வந்து நன்றாக தெரிந்திருந்தது அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா? 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற அன்று இந்த கூட்டத்தில் ஒரு சிறு பகுதியினரும் வந்து பாஜகவுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சையாக இருக்கும் பாஜகவுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஒன்று, அண்ணாமலை இங்கு கட்சி வளர எடுத்து வரும் முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே வந்து இங்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பெரிய கட்சிகள் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து நன்றாக பயன்படுத்தி மோடியினால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் கிடையாது, மோடியினால் தமிழகத்தில் வந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து படுதோல்வி அடைந்ததற்கு அந்த ஒரு கூட்டணியும் நரேந்திர மோடியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்ட உறவும், அதை வைத்து அரசியல் செய்து திமுக வெற்றி பெற்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே. இன்னும் சொல்லப்போனால் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலே வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து திமுக மிகப்பெரிய ஒரு மார்ஜினோடு வெற்றி பெற்றது. 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே பெரிய அளவில் வந்து திமுகவினர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆன ஒரே தேர்தல் வந்து
வந்து அந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது அந்த பிரச்சாரங்கள் குறைந்துள்ளதாக தெரிந்தாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அரசுக்கு எதிரான ஒரு மன ஓட்டம் மக்களிடையே இருப்பதை வந்து மறைப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு வந்து உறுதியாக தேர்தல் பிரச்சாரம் வரும் காலகட்டங்களிலே திமுக மீண்டும் இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பத்தை பெரிய மெய்ப்பிலே கட்டமைக்கும். மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அண்ணாமலை எதிர்ப்பாக மாறியும் வந்து அரசியல் களத்தை ஒலிக்கும். அதைத்தான் நித்தமும் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறது நன்றாக அறிந்தது. அப்படி செய்யும் சூழ்நிலையிலே வந்து இதுவரை அண்ணாமலை எடுத்துள்ள நடவடிக்கைகள், மக்களிடையே அண்ணாமலை பெற்றிருக்கும் நற்பெயர், அதன் மூலமாக பாஜக பெற்றிருக்கும் செல்வாக்கு, இதெல்லாம் வந்து வாக்குகளாக கொஞ்சமேனும் மாறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. குறிப்பாக அந்த மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க அரசியலில் வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஒரு இலக்கை நோக்கி ஒரு கட்சி பயணிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது இப்போதைக்கான இலக்கு ஒன்று நோட்டா கட்சி, அதாவது 3% வாக்கு வங்கியிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பெற்றிருக்கும் 5 அல்லது 6% வாக்கு, அந்த மைல்ஸ்டோன் தான் மிகப்பெரிய மைல்ஸ்டோன். அதாவது நாம் தமிழரை விட இங்கு பாஜக சக்தி பெற்ற கட்சியாக மாறி வருகின்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து வைப்பதற்காக அந்த இலக்கை நோக்கி பாஜக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வாக்குகளின் மூலமாக அதை நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்கான விடை வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒலிக்கும். குறிப்பாக வந்து இப்போது பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் அல்லது திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணிக்குள்ளே போகும் கட்சிகள் எல்லாம் வந்து அந்த கூட்டணிகளுக்கு இடையே தான் மாறி மாறி போவதற்கு தயாராக இருக்கின்றனவே தவிர பாஜக இப்பொழுது ஒரு கூட்டணி அமைத்தால் அதில் பெரிய அளவிலே போவதற்கு கட்சிகள் தயாராக இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மையாக நிலைமை வருகிறது. குறிப்பாக புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி அவருடைய புதிய தமிழகம், ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்கள் இருவருமே வந்து அநேகமாக அதிமுகவோட கூட்டணி அமைப்பார்கள் என்பது தான் இப்போது வந்த செய்திகளின்படி உருவாகிறது. பாஜகவை பொறுத்தவரை இவர்களெல்லாம் கூட்டணியிலே வைத்து ஒரு 3வது அணி அமைக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டிருந்தார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அது இப்போதுள்ள சூழ்நிலையிலே வந்து பெரிய அளவிலே பலிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கலாயதார்த்தமாக மாறிவிட்டது. இப்போது உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரை பாஜகவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் டிடிவி தினகரன் தரப்பும் தான் கூட்டணி வைப்பார்கள் என்ற நிலைமை இருக்கிறது. இதை தவிர வேறு யாருமே பெரிய அளவில் இப்போது பாஜகவோடு சவாரி செய்வதற்கு, பயணம் செய்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய யதார்த்தம். இந்த கூட்டணி கட்சி கணக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது தமிழக பாஜக திட்டமிட்டிருந்த அந்த ஒரு ரெயின்போ கொலிஷன் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிஸ், பல சிறிய கட்சிகளுடைய ஒரு கூட்டணி, அதாவது பாஜக, டிடிவி தினகரனுடைய தரப்பு, புதிய தமிழகம், முடிந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி, இதை போன்ற பல சிறிய கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு 3வது அணி அமைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக, அதாவது தேசிய பாஜக திட்டமிட்டிருந்தது. அது நடக்கப் போவதில்லை என்பது கட்டாயம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று தான் தகவல்கள் சொல்கின்றன. இன்னும் தேர்தல் வர இருக்கும் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே எந்த அளவிலே வந்து இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் கட்சிகள் பாஜகவுக்கு வர தயாராக இருக்கும் என்பது தெரியவில்லை என்று சொன்னாலும், அப்படி வந்தாலும் கூட பெரிய அளவிலே ஓட்டுக்களை கொண்டு வரக்கூடிய கட்சிகள் எதுவுமே இன்றைக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் பாஜக எதிர்கொள்ளும் ஒரு பெரிய சவால் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தனிப்பட்ட முறையிலே பல முறையிலே பேசிக்கொண்டு வருவது என்ன சொன்னால், உறுதியாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தமிழக அளவிலே வந்து தனித்தே அந்த 10% 10% ஓட் ஷேர் என்ற ஒரு எண்ணிக்கையை கடந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் உறுதியாக அளித்து வருகிறார். இந்த திசையை நோக்கித்தான் வந்து தமிழக பாஜக வந்து காய்களை நகர்த்தி வருகிறது. கூட்டணிகள் இருக்கிறதோ இல்லையோ, மக்களுடைய ஆதரவு மெதுவாக பாஜகவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரதம மந்திரியினுடைய பல நேரடி திட்டங்கள், வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் திட்டங்கள், அதை போன்ற பல நலத்திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லித்தான் கட்சியை வளர்த்து வருவதாக அண்ணாமலையும் அவருடைய சகாக்களும் சொல்லி வருகின்றனர். இந்த அடிப்படையிலே உறுதியாக 2024 பாராளுமன்ற தேர்தல் தமிழக பாஜகவுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும், ஒரு திருப்பு முனையாக இருக்கும். கட்சி இங்கே தமிழகத்தில் வேரூன்றி விற்றுவதற்கு ஒரு சான்றாக அந்த தேர்தல் முடிவுகள் அமையும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த 10% இலக்கை பாஜக எட்டிவிட்டால் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக அது அமையுங்கிறதுல
எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என்றால் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அரசியலிலே வந்து ஒரு கட்சி அந்த 10% எண்ணிக்கையை தாண்டி விட்டால் மெல்ல மெல்ல மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாக்குகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அது மட்டுமல்ல, வெற்றி தோல்வி நிர்ணயத்தை முடிவு செய்யும் ஒரு சதவிகித வாக்காக 10லிருந்து 15% வாக்குகள் அமைந்துவிடும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னாக்க வெறும் 6% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட 60 தொகுதிகளிலே வந்து வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த 6% சட்டமன்ற தேர்தல் கணக்கில் வச்சோம். அதே 10% வாக்குகளை ஒரு கட்சி பெற்றுவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமையிலே அந்த கட்சி பலம் பெற்றுவிடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அந்த உண்மை மறுப்பதற்கான சாத்தியமே கிடையாது. அந்த நிலையை பாஜக எட்டிவிட்டால் இனிவரும் காலங்களிலே பாஜகவை தவிர்த்து அரசியல் செய்வது அல்லது அரசியல் களமாடுவது அப்படிங்கிறது இங்கே திராவிட கட்சிகளுக்கு பெரிய அளவில் கடினமாகிவிடும் அப்படி சந்தேகமே கிடையாது. ஆக கிட்டத்தட்ட தனித்து தான் போட்டியிட வேண்டும், பெரிய அளவில் கூட்டணி வைக்க கட்சிகள் யாரும் தயாராக இல்லை என்ற சூழ்நிலையிலே பாஜகவானது வந்து பாராளுமன்ற தேர்தலிலே இப்போது இருக்கும் ஒரு 3.5% வாக்குகளிலிருந்து 10% ஆக்குவதை பெறுவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த சவால் தான் இன்றைக்கு அண்ணாமலை எதிர்கொள்ளும் சவாலாக இருக்கிறது. குறிப்பாக இதுவரை கூட்டணியிலேயே பயணித்துவிட்ட பாஜக வந்து அந்த பூத் கமிட்டி அல்லது வாக்குகளை செலுத்தக்கூடிய அந்த இடங்களிலே வந்து கூட்டணி கட்சியுடைய ஆதரவு பெரிய அளவில் அவர்களுக்கு இருந்திருக்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 போலிங் பூத்ஸ் இருக்கும். அந்த 600-700 போலிங் பூத்ஸுக்குமே வந்து அந்த பூத் அளவில் வந்து பணி செய்வதற்கான பணியாளர்கள் இந்த கட்சிக்கு தேவை. அது எந்த கட்சியானாலும் அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 1000 பேர் பக்கத்தில் அந்த பூத் அளவில் பணி செய்வதற்கான நபர்கள் அந்த குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுக்கள் வந்து அந்த பூத் கமிட்டி அந்த பூத் அளவில் இருக்கிற வாக்குகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். மக்களுடைய சிந்தனைகளை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். போலிங் அன்னைக்கு வந்து தாமரைக்கு வாக்கு போட வேண்டும் என்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு அந்த அளவிலே வந்து லோக்கல் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குகளை பெற முடியுங்கிறது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய கலை யதார்த்தம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இந்த விஷயங்களெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அண்ணாமலை எடுத்து வரும் நடவடிக்கையுடைய முடிவுகள் பலன் பெறுமா பெறாதா அப்படிங்கிறத வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவிலே தான் தெரியும். இப்போதுள்ள சூழ்நிலையிலே அண்ணாமலை அவர்கள் பேசுவதையும் அந்த கூட்டத்தையும் தான் நாம் பார்த்துருக்கிறோம். செயலளவிலே களத்தில் எந்த அளவுக்கு இவையெல்லாம் வாக்குகளான மாறப்போகிறது அப்படிங்கிறது தெரியவில்லை. அது வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அது முடியும் பொழுதுதான் அண்ணாமலை வந்து பாஸ் ஆவார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதுள்ள சூழ்நிலையிலே அண்ணாமலை பாஸ் ஆவது அந்த 10% ஓட் ஷேரை தாண்டுவது என்பது ஒரு பெரிய சாதனையாகத்தான் இருக்கும், ஒரு கடின பாதையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. இந்த கருத்தை சொல்லத்தான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் நான் சந்திக்கிறேன்.